வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல நியர்லி 70-80% இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ் ஆகுறாங்கன்னு செபியோட ரிப்போர்ட் சொல்லுது. என்கிட்ட ஒரு இன்வெஸ்டர் கேட்ட கேள்வி, "சார் ஸ்டாக் மார்க்கெட்ல கன்சிஸ்டென்ட்டா ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? முடியாதா?" ஆனா இதில ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லாபம் பார்க்கறதுக்கான ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம பார்க்குறோமா அப்படின்றதுல தான் பெரிய சிக்கலே இருக்கு. அதாவது இம்ப்ளிமென்டேஷன்ல தான் சிக்கல் இருக்கு. அட்வைஸ் யார் வேணாலும் பண்ணிடலாம். பட் அட்வைஸ் பண்றவங்களாலேயே கன்சிஸ்டென்ட்டா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஸோ அப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல? இதில இப்போ நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள நீங்க சரியா ஃபாலோ பண்ணா, கன்சிஸ்டென்ட்டா நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட ட்ரெய்னிங் செஷன்ஸ்க்கான லிங்க் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்குள்ள நீங்க என்டர் ஆகும்போது, நம்மளோட கேப்பிட்டல தான் புரொடெக்ட் பண்ணணும். நான் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும், அந்த அமௌண்ட் எந்த காரணத்த கொண்டும் ரிஸ்க்குக்குள்ள மாட்டிக்க கூடாது. ஆனா நெறைய பேர் என்ன பண்றோம்னா, பிகினர் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு என்டர் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எதுன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். கேப்பிட்டல் புரொடெக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரே நாள்ல உங்க பணம் 0 ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஆப்ஷன் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் பிகினருக்கான ப்ராடக்ட் கண்டிப்பா கிடையாது. ஸோ இத நீங்க மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2வது இது ஒரு பிசினஸ் மாரி. நம்ம இந்த பிசினஸ லேர்ன் பண்ணிக்கணும். அத பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதுல சக்சஸ் ஆக முடியும். பட் ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால, இத நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துர்றோம். நம்ம பணத்த போட்டு. ஸோ அது என்ன ஆகுது, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ண நம்மளோட பணம், கேப்பிட்டல் எல்லாமே நம்ம லூஸ் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். 2வது இதுல எல்லாருக்குமே என்னோட ட்ரெய்னிங் செஷன்ல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க ஸ்டாப் லாஸ் போடல அப்டின்னா, தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்குள்ளேயே வராதீங்க. ஏன்னா, ஸ்டாப் லாஸ் தான் நம்மளோட வெப்பன். நம்மள வந்து காக்கக்கூடிய ஒரு கேடயம் மாரி. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ நீங்க விட்டுட்டு நீங்க ட்ரேட் பண்றீங்க. டே ட்ரேடிங்கோ இல்ல ஆ பொசிஷனல் ட்ரேடிங்கோ, மார்க்கெட் பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணா கூட, நீங்க அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து சேஃப்டிக்காக நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா ஒரு சிலர் என்னன்னா, மேபி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்ல ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க எதா பண்றீங்க அப்டின்னா, அப்ப நமக்கு ஸ்டாப் லாஸ் தேவையில்ல. அதாவது எப்ப தேவையில்லன்னா, லிமிட்டட் லாஸ் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அந்த டைம்ல நமக்கு ஸ்டாப் லாஸ் தேவையில்ல. எப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் தேவை அப்டின்னா, அன்லிமிட்டட் லாஸ் நீங்க போற என்ட்ரில இருக்குன்னா, அப்போ கண்டிப்பா நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க லாஸ் ஆகுற பொசிஷன்ல கண்டிப்பா ஆவரேஜா பண்ணாதீங்க. ப்ராஃபிட்ல இருக்கிற பொசிஷன நம்ம குளோஸ் பண்ண பார்க்குறோம். பட் அந்த இடத்துல நீங்க ஆவரேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு இடத்துல பையர் அதிகமா வராங்க, கன்சிஸ்டன்ட்டா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அந்த ஸ்டாக்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கு. அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கும்போது நீங்க எக்ஸிட் ஆகுறது மேபி நமக்கு வர வேண்டிய ஒரு பெரிய பெனிஃபிட்ட மிஸ் பண்ற மாரி வரும். ஸோ அப்போ அதே மாரி ஒரு ஸ்டாக்ல எல்லாரும் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, அந்த டைம்ல நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆவரேஜும் பண்ணக்கூடாது. எதிரா போய் ஃபைட் பண்றது. மார்க்கெட்க்கு அகைன்ஸ்ட்டா நம்ம ஃபைட் பண்றோம். அதேபோல ரிவெஞ்ச் ட்ரேடிங்கும் அதேதான். இன்னைக்கு ரூ. 4000 லாஸ் ஆயிடுச்சு. இந்த ரூ. 4000 எப்படியாவது ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லி அடுத்தடுத்து போராடுவோம். பட் ஆனா, அது கடைசியில வந்து அது ஒண்ணு நம்ம அத ரெக்கவர் பண்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், அது அந்த டென்ஷன்ல, பிரஷர்ல நம்ம இன்னும் லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரிஸ்க், ரிவார்ட் ரொம்ப முக்கியம். சார் என்கிட்ட ஒரு ட்ரேடர் லாஸ்ட் ட்ரெய்னிங் செஷன்ல கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அம் சார் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ரூ. 100 இருக்கக்கூடிய ஒரு நிஃப்டி ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு ஒரு ரூ. 7,000 தேவைப்படுது. இதுக்கு நான் ரூ. 10,000 வச்சுட்டு பண்ணாவே என்னால பண்ண முடியும். பட் ஆனா, அ இது ரூ. 10,000 வச்சுட்டு என்னால கன்சிஸ்டன்ட்டா ஏர்ன் பண்ண முடியுமா? அப்டின்னா, கன்சிஸ்டன்சின்னு வரும்போது இந்த ரூ. 10,000 வச்சு கண்டிப்பா உங்களால ரீட்டெயின் பண்ணிக்கவே முடியாது மார்க்கெட்ல. அப்போ ரிஸ்க் ரிவார்டுன்றது என்ன சொல்லுதுன்னா, உங்களோட கேப்பிட்டல்ல இருந்து 1-2% தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். அதாவது ரூ. 10,000 வச்சுட்டு நீங்க 1-2%ன்றது எவ்வளோ? ரூ. 200. அப்போ நிஃப்டி ஆப்ஷன் எடுத்துட்டு 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சா அதோட நிலைமை என்ன ஆகும்? அதனால நீங்க என்ன அப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸே போட முடியாதான்ற ஒரு கட்டம் வரும். அப்போ ரிஸ்க் ரிவார்டா என்னால மெயின்டெயின் பண்ண முடியாதா? அப்படின்னு வரும். ஆனா அது அப்படி இல்ல. நீங்க ரூ. 1,00,000 மினிமம் வச்சுக்கிட்டு ரூ. 2,000 ஸ்டாப் லாஸ் ஒரு நிஃப்டி ஆப்ஷன் பொசிஷனுக்கு நீங்க ரூ. 1,00,000 வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணும்போது, கன்சிஸ்டன்சிய நீங்க மெயின்டெயின் பண்ணலாம். பேனிக் பயத்திலிருந்து நம்ம வெளியில வர முடியும். அதே மாரி இந்த எமோஷனல் ட்ரேடிங்க நம்ம குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓவர் ட்ரேட்.
உங்களோட டார்கெட் இல்லை ஸ்டாப் லாஸுக்கு எவ்ரிடே நீங்கள் ஒரு டார்கெட், அதாவது ஒரு ரேஞ்சு செட் பண்ணிக்கங்க. எனக்கு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லாஸ் வரணும், இல்லை அதிகபட்சம் எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட் வரணும். அதை தாண்டி லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ வரும்போது ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. அது பேர் ஓவர் ட்ரேட். ஸோ இதில் என்னென்னா, அதே மாதிரி நம்ம ட்ரேடிங் செட்டப் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அது நமக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 ஸ்ட்ராட்டஜி பை சிக்னல் வரும், 2 ஸ்ட்ராட்டஜி செல் சிக்னல் வரும். அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், நமக்கான அந்த இடத்துல நம்பிக்கை குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் ரொம்ப லிமிட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை வந்து கம்ஃபர்டபுளாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமானது பேக் டெஸ்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ட்ரேடிங் செட்டப்பும் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகாதீங்க. பொசிஷன் சைஸிங், லாஸ் வரும்போது 10 லாட் எடுப்போம், ப்ராஃபிட் வரும்போது 2 லாட் எடுப்போம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, லாஸில் நமக்கு அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்டில் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ உங்களோட ட்ரேடிங் செட்டப் கிரியேட் பண்ணும்போது பொசிஷனோட சைஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 லாட் தான் எடுப்பீங்க அப்படின்னா எல்லா என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லேயும் நீங்கள் 2 லாட் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். தெரியாத ஸ்கிரிப்ட், தெரியாத ஸ்டாக்ஸோ இல்லை இண்டெக்ஸோ இல்லை மார்க்கெட்லேயோ நீங்கள் டைரெக்டாக போய் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுன்றது ரிஸ்க் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட மார்க்கெட் பிஹேவியர், எந்த ஸ்கிரிப்டில் எந்த அசட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதை க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது, ஃபண்டமெண்டல் நியூஸ் எதாவது இருக்கா, மார்க்கெட் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.